அன்பு கலந்த ஆன்மீக தேடல் கொண்ட என் குழந்தைகளே, இன்று நீங்கள் கொண்டாடுவது என் பிறப்பை மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் மோட்சம் எனும் எல்லையற்ற ஆற்றலைத்தான். 30 வயதில் அரச போகங்களை துறந்து 12 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து நான் கண்டடைந்த உண்மையை இன்று உங்களுக்கு அன்புடன் பகிர்கிறேன். 5 பெரும் விரதங்களை கடைபிடியுங்கள். அஹிம்சை, இதுவே உன்னத தர்மம். செயலால் மட்டுமல்ல, சொல்லாலும் சிந்தனையாலும் எந்த உயிரையும் காயப்படுத்தாதீர்கள். சிறிய எறும்பு வரை அனைத்தீரும் உங்களை போன்றே ஆன்மாவை கொண்டவை. சத்தியம், உண்மையை மட்டும் பேசுங்கள். அது பிறருக்கு நலம் பயப்பதாக இருக்கட்டும். அஸ்தேயம் என் அபரிக்கிரகம். திருடாதீர்கள். எதன் மீதும் அளவுக்கதிகமான பற்று கொள்ளாதீர்கள். பற்றுகளை துறப்பதே ஆன்மாவின் உண்மையான விடுதலை. பிரம்மச்சரியம், உங்கள் புலன்களை கட்டுப்படுத்துங்கள். ஆசைகளை வென்றவனே அகிலத்தை வென்றவன். அன்பு பக்தர்களே, இன்று நீங்கள் செய்யும் அபிஷேகமும் ரத யாத்திரையும் வெறும் சடங்குகளாக இருக்க வேண்டாம். சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது உங்கள் மனதில் உள்ள அகங்காரத்தையும் பொறாமையையும் கழுவி எறியுங்கள். வாழ விடு. இதுவே என் செய்தி. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் விரதமும் உபவாசம், நமோகார் மந்திர உச்சாடனமும் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி மன அமைதியை தரட்டும். ஏழை எளியவர்களுக்கும் விலங்குகளுக்கும் செய்யும் ஜீவத்தையை கருணை ஒன்றே உங்களை என்னிடம் சேர்க்கும். திகம்பரராக இருந்தாலும் சரி, ஸ்வேதாம்பரராக இருந்தாலும் சரி. அனைவரும் அன்பு எனும் ஒரு புள்ளியில் இணைவோம். மற்றவர்களை வெல்வதை விட உங்கள் கோபத்தையும் பேராசையையும் வெல்வதே உண்மையான வெற்றி. அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழட்டும், அமைதி நிலவட்டும்.